பிரைஸ் அலாட். இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லி சோத்தரிப்போம். இந்த நாளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம். காலை வேளையில் இயேசுப்பா உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற வார்த்தை தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரஸ்தாபப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆள்கை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஆமேன். இந்த வார்த்தையிலிருந்து நம்மளுக்கு கர்த்தர் நம்மளோடு இடைப்படு என்ன பேச போகிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம். உன்னத தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்கள் எத்தனை அடையாளங்கள் தெரியுமாங்க. உண்மையாக சாட்சி சொன்னோம்னா ஒரு நாள் போதாதுங்க. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நான் நன்றி செலுத்துவேங்க. தகுதியே இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தகுதிப்படுத்தினாருங்க. அவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் எங்களுக்கு அடையாளமாய் அவர் காமிச்சிருக்காரு. அநேக இடங்களில் அற்புதமாய் இருந்திருக்கிறாரு. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரஸ்தாபப்படுத்துடுங்க. அவர் செய்த நன்மையை சொல்லுங்க. அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாள் இந்த காலை வேளையில கூட எங்களோட இயேசப்பா பேசினாரு, எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு, எங்களோட இடைப்பட்டாரு. அவர் எங்கள் வீட்டில் செய்த மகத்துவமான அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துறோம். அவர் செய்த அடையாளங்களுக்காக நன்றி, அவர் செய்த வல்லமைக்காக நன்றி, அவர் கொடுத்த ஈவுக்காக நன்றி. அவர் எங்களுக்கு பலன் வீண சோர்ந்து இருந்துச்சு, எங்களுக்கு பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தேவனோட நாமத்தை நம்ம உயர்த்துக்கிறதுக்கே நம்ம அழைக்கப்பட்டிருக்கார். அவரை பிரஸ்தாபப்படுத்துறது எனக்கு நன்மையை கண்டேன் என்றார். நீங்க சொல்ல 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 உங்களுக்கு இன்னும் கிருபை பெருகும். தேவ நாமத்துக்கு நன்றி. அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? உங்களிடத்துல எத்தனையோ அவர் பெரிய ஐஸ்வர்யர், நீங்க பணம் கொடுக்கணும் அது கொடுக்கணும் கேட்கல. என் மகன் நன்றி சொல்லுவாங்களா? நான் செய்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லுவாங்களா? அவரை கூட சொல்ல பிதாவானவர் எனக்கு செய்தார் என்று தான் சொல்லுகிறார் ஒழிய அதே இடத்துல கூட நான் என்று சொல்ல அவர் எந்த இடத்துலையும் இது பண்ணிக்க கிடையாது. ஆனாலும் கர்த்தர் செய்த மகத்துவத்தை கர்த்தருக்கு நன்றி சொல்ல அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு தகப்பன் தான் பிள்ளையை ஏதாவது வாங்கி கொடுத்தா அப்பா எனக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க, பிள்ளை தேங்க்ஸ் பண்ணுமான்னு யோசிக்கும். அதே போல தான் ஏசப்பாவை நன்றி மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கிறார். அவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கார் தெரியுமா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரே ஒரு நாள் இந்த காலையிலேருந்து இந்த இரவு வரைக்கும் தேவன் என்னென்ன செய்தார் நீங்கள் நினச்சி பார்த்து அநேகருக்கு சொல்லுங்க, புரஜாதிகளுக்கு சொல்லுங்க, தேவனை அறியாதவங்களுக்கு தேவனோட சாட்சியை சொல்லுங்க. அதுதான் அவருக்கு பிரியமா இருக்குது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளோ ஒரு மகத்துவமானதுங்க. அந்த அடையாளங்கள் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறது. அவருடைய அற்புதம் எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது என்று அவர் ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்ல 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 உங்களோட தலைமுறையும் பிளஸ் பண்ணுவார் கர்த்தர். உங்கள் தலைமுறைகளும் அதே காரியங்கள் செய்யும். நீங்கள் இன்னைக்கு தேங்க்ஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம் தாங்க. இன்னைக்கு நானா இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த மகனா இருந்தாலும் சரி, எங்க குட்டி பேரனா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதை நான் பெருமைக்காக சொல்ல, கர்த்தரோட நாமத்துக்கு உயர்த்துவதற்காக சொல்றேன். என் குடும்பத்தில் என் கணவர் எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கும் தெரியுமா? என்ன ஏதாவது ஒரு காரியங்கள் நாங்கள் தேவன் எங்களுக்கு செய்த நன்றி சொல்வோம். அதே இடத்துல நாங்கள் உதவி செய்தாலும் அவங்க சொல்லுவாங்க நன்றிமா அப்படிம்பாங்க. அதே தவறு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா நாங்கள் செஞ்ச தப்பு என்று சொல்லி உடனே மன்னிப்பு கேட்டுருவோம். ஒருத்தர் பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் இல்லைங்க. உடனே கீழ்ப்படும். அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த காலைவேளையில் உங்களோடையும் என்னோடையும் பேசி கொண்டிருக்கார். இன்னும் எனக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கார். இது 10வது ஏசப்பா, கடுகளவு கூட நான் இன்னும் உங்ககிட்ட வரல. இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. உங்களோட அற்புதத்தை அடையாளங்களும் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் எந்த இடத்துல இருந்தோம், எந்த இடத்துல தேவன் உயர்த்தி வைத்திருக்கார். படுக்க இடம் இல்லாத இடத்துல இருந்து தேவன் ஒரு விஸ்தாலமான இடத்தை கொடுத்தார். நடக்க சைக்கிள் கூட இல்லைன்னு இருக்கிற இடத்துல எங்களுக்கு அழகா ஆண்டவர் வாகனத்தை கொடுத்தார். இப்படி ஒவ்வொன்றும் அவர் சாட்சியை சொல்லி 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 சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல தேவன் செய்த நன்மைகளை நீங்க அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு தலைமுறையும் பிளஸ் பண்ணுவாருங்க. ஏசப்பா இந்த நாளில் சொன்ன வார்த்தைக்கு நன்றி. கர்த்தாவே, அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் தகப்பன்மார் தாய்மார்கள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் இந்த வார்த்தை கடந்து போகும்போது அப்பா நன்றி உள்ளவர்களா இருக்கணும் டாடி. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். தேவன் செய்த மகத்துவத்தை அநேக பேருக்கு புறஜாதிகளுக்கு சொல்லி
சொல்ல அவங்க நாவை திறந்து கொடுங்க தகப்பனே. அவங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், திகில்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தி விட்டு என் தேவ கரம் நீட்டப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை கற்றுக் கொடுத்த என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜாவுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுகணும் ஏசப்பா, நீங்க பெருகணும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.